நவகிரகங்களின் நல்லாசியுடன் அனைவருக்கும் வணக்கம். 2026-27 ஆண்டுக்கான கடக லக்னம் ராசியினருக்கு உண்டான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். இதுவரை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இனி உங்கள் ஜென்ம ராசியில் குரு பெயர்ச்சியாகி உச்சம் பெறுகிறார். விரய குருவை விட ஜென்ம குரு மோசமானவர் என்பது பொதுவான கருத்து. ஆனால் சில முக்கியமான நேரத்தில் விஷயங்களில் நாம் எதிர்பாராத நன்மைகள் நிறைய நடக்கும். இனி உங்கள் ஜென்ம ராசியில் குருவின் உச்சஸ்தானமான கடக ராசியில் பெயர்ச்சியாகி உச்சபலம் பெற்று அமர்ந்து கொண்டு தன் சுப பார்வையால் ராசிக்கு 5, 7, 9ஆம் பார்வையாக பூர்வ புண்ணியஸ்தானம், 7ஆம் இடமான களத்திரஸ்தானம், 9ஆம் பார்வையாக பிதிர் பாகியஸ்தானத்தை பார்ப்பதால் அந்த இடத்து ஆதிபத்தியம் எல்லாம் வலுப்பெற்று வலுவாக காணப்படுகிறது. இதனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல காலம்தான். முடிந்தவரை பிறருக்கு உதவி தான தர்மங்கள் செய்வதும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்றிருந்தால் கிரகங்களால் எந்த தீமையும், அதே நேரத்தில் எந்த கிரகம் நமக்கு ஜனனகால சுய ஜாதகத்தில் நடக்கும் தசா புத்திகள் வழியாகவும் நடப்பு கோல்சாரத்தில் நமக்கு சாதகமான நிலையில் சஞ்சரிக்கவில்லையோ அந்த கிரகத்திற்குரிய கிழமைகளில் விரதம் இருப்பதும் அந்த கிரகத்திற்குரிய தெய்வங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பான பலனை தரும். குருவிற்கு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வைக்குத்தான் பலன் அதிகம். ராசிக்கு 9க்குடைய பாக்கியஸ்தானாதிபதி திரிகோண ஸ்தானாதிபதியான குரு பகவான் தன் வீட்டிற்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானத்தில் பெயர்ச்சியாகி உச்சம் பெற்று ராசிக்கு 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தை நேரடியாக பார்ப்பதால் மிகப்பெரிய யோகம். கடகராசி ஆண்கள் பெண்களுக்கு நீண்ட நாளாக தடைபட்டு வந்த திருமண சுபகாரியங்கள் நிச்சயதார்த்தம் தேதி குறிக்கும் நேரம் வந்துவிட்டது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமண முயற்சிகள் கைகூடி வரும். உடனடியாக பலன் கிடைக்கும். தெய்வ பலம், தெய்வீக ஈடுபாடு உண்டாகும். ஏற்கனவே திருமணமாகி மன வாழ்க்கையில் சிக்கலையும் கருத்து வேறுபாட்டின் காரணமாக பிரச்சனைகளையும் பிரிவினைகளையும் மனவேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இனி அதெல்லாம் சரியாகி நல்லபடியாக பிரச்சனை முடிஞ்சு நல்லது நடக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மறைந்து ஒற்றுமை ஏற்படும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து இணக்கமாக நடந்தால் அன்பும் பாசமும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதுடன் ஒருவரால் ஒருவருக்கு லாபம் மற்றும் நன்மைகள் நடக்கும். கணவன் அல்லது மனைவி வழியிலிருந்து பூர்வீக சொத்து இல்லைன்னா அப்பா சொத்து உங்க கைக்கு வரும். இதுவரை கணவன் மனைவியின் உடல்நிலையில் ஏதேனும் ஆரோக்கியம் குறைந்து நோய் தொந்தரவு பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகும். உங்கள் கணவன் அல்லது மனைவிக்கு வேலை செய்யும் இடத்தில் அலுவலகத்தில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு, ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். வேறு நல்ல வேலைக்கு மாறவும் வாய்ப்புள்ளது. திருமணமாகி நீண்ட நாள் குழந்தை புத்திர சந்தான பாக்கியத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம், புத்திர பேர் உண்டாகும். முத்து பிள்ளை இல்லாதவர்களுக்கு தத்து பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். குருவின் அருட்பார்வையால் உங்கள் மகன் அல்லது மகள் வாழ்வில் நிறைய முன்னேறி உங்களை பெருமை கொள்ள செய்வார்கள். படிப்பில், விளையாட்டு, செய்யும் தொழில், வியாபாரத்தில் அவரவர் வயதுக்கேற்றவாறு உங்கள் பிள்ளைகள் செய்ய போகும் சாதனை மிக பெரிய அளவில் இருக்கும். உங்க மகன் அல்லது மகள் உத்தியோகத்திற்கு போகிறவரா இருந்தால் அவருக்கு உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ஒரு சிலருக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த இடமாற்றம் ஏற்படும். உங்கள் பிள்ளைகளுக்கு அவங்க எதிர்பார்த்தபடி திருமணம் நடத்தி வைப்பீங்க. குடும்பத்தில் பிள்ளைகளின் திருமண சுபகாரியம் நடக்கும். குரு பார்க்கும் வீடு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பதால் நீங்கள் முற்பிறவியிலும் இந்த பிறவியிலும் செய்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு உதவ முன்வரும். ஞானிகள், சித்தர்கள், மடாதிபதி, ஆதீன குருமார்கள், குல குருமார்கள் என்று அவர்களை எல்லாம் சந்தித்து ஆசி பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள். குருமார்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வ வழிபாடு உங்கள் குடும்பத்தில் உள்ள குற்றம் குறைகளை நிவர்த்தி செய்யும். வாழையடி வாழையாக தலைமுறை வளர்ந்து குடும்பம் விருத்தியடைய குலதெய்வ ஆசீர்வாதம், நம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். பலகாலம் நிறைவேற்ற முடியாத பிரார்த்தனைகளை நிறைவேற்ற கோயில், குளம், தீர்த்த யாத்திரை, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீங்க. அது மட்டும் இல்லாம கோவில் கும்பாபிஷேக, குடமுழுக்கு விழா, ஆலய திருப்பணிக்கு நன்கொடை தாராளமாக அள்ளி தருவீங்க. குலதெய்வ கோவில் விசேஷம், உங்க ஊர் திருவிழான்னு குடும்பத்தோட முன்ன நின்று நடத்தி வைப்பீங்க. பூர்வீக சொத்து உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். பரம்பரை சொத்தான பூர்வீக சொத்தில் இதுவரை இருந்த இழுபறியான சொத்து பஞ்சாயத்துக்கள், கோர்ட் கேஸ் பிரச்சனை இருந்தா தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வரும். வழக்கில் இருந்த தந்தை வழி சொத்து கைக்கு வரும். உங்க தாத்தா பேர்ல ஏதாவது சொத்து இருந்தா அதையெல்லாம் பேரன் பேத்திகளுக்கு உயில் எழுதி வைப்பாங்க. பரம்பரை நகை, பணம், சொத்து, பத்திரம் ஏதாவது இருந்தா அது உங்க கைக்கு வரும். கடல் தாண்டி செல்லும் வெளிநாட்டு பயணங்கள் மூலம் தொழில் முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். பயணங்களின் போது புதியவர்களிடம் அதிகம் நெருங்கி பழக வேண்டாம். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்லக்கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும்.
எந்த ஒரு விஷயத்தையும் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாமல் கவனத்துடன் இருந்தால் நீங்கள் செய்யும் தொழில், வியாபாரம், வேலை எதுவாக இருந்தாலும் அதில் தோல்வி, நஷ்டம் ஏற்படாது. பொருளாதார அளவில் யானைக்கும் பானைக்கும் சரி என்பது போல வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கும். உங்களை யாராவது புகழ்ந்து பாராட்டினா அவர்களை நல்லவர்கள் என்று நம்பி உங்கள் சொந்த பிரச்சனைகளை பற்றி அவர்களிடம் பேச வேண்டாம். சீரான உணவு பழக்க வழக்கம், தேவையான உடற்பயிற்சி, இந்த இரண்டையும் கடைபிடித்து வர ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குருபலன் உங்கள் ராசி லக்னத்திற்கு கோச்சாரம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கணிக்கப்பட்டிருக்கும் ஜனனகால சுய ஜாதகமும் அதற்கேற்ற விதத்தில் தசா புத்திகளை நடத்த வேண்டும். அப்போதுதான் ஒருமித்த பலன் உங்களை தேடி வந்து சேரும். வங்கியில் பணம் இருந்தும் அதை எடுத்து அனுபவிக்கும் விதத்தில் உடல் நலம் இல்லாவிட்டால் பலன் கிடைக்காதல்லவா? அதுபோல ஒரு காரியத்தை செயல்படுத்த கோச்சாரமும் ஜனனகால சுய ஜாதகமும் இரண்டும் ஒத்துழைப்பு செய்ய வேண்டும். இதுவரை நான் சொன்ன பலன்கள், விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையுடன் தொடர்பு கொண்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாயிலாக உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனை கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.